ஹலோ சார், இவர் தான் எங்க அப்பா ஆத்மநாப சுவாமிகள். வணக்கம். இவரு ட்ரஸ்டி தனிகாச்சலம். இவரு பூசாரி அசக்கி முத்து. வணக்கம் நம்பி. ஹலோ, என் பேர் சிவா, வீடியோ கேமராமேன். இன்ட்ரடியூஸ்லாம் பண்ண மாட்டான். கோயிலுக்கு போலாமா? போலாமே. கல்வெட்டுல ஸ்பெஷலிஸ்ட்ங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அப்பா கூட்டிட்டு வந்தேன். இல்லாட்டி இவரோட அருவையை யார் தாங்கிக்கிறது? சின்ன வயசு பையன்ல அப்படித்தான் பேசுவான். பேசட்டும். சுவாமிகள் இங்க வர்றாருங்கிற தகவல் தெரிஞ்சதும் இது வரைக்கும் நடக்காத ஒண்ணு நடந்து போச்சுங்க. என்ன? இன்னைக்கு கோவிலுக்கு பூஜை பண்ண வந்ததும் அடிச்சது பாருங்க ஒரு சூற காத்து. என் ஆயுசுக்கும் அப்படி ஒரு காத்து அடிச்சு நான் பார்த்ததில்லை. கோயிலே இடிஞ்சு விழுந்துருமோன்னு நான் பயந்துட்டேங்க. போலாம். போகலாம். என்னாச்சுப்பா? ஒண்ணும் இல்ல. இது வழக்கமா ராஜாவோ ஊர் பெரியவங்களோ கட்டின கோயிலா இருக்காதுன்னு நினைக்கிறேன். யாரோ ஒரு பெரிய சித்தர் கட்டின கோயிலா தான் இருக்கணும். ஆமா சாமி, 180-200 வருஷத்துக்கு முன்னாடி நாகலிங்க சித்தர்னு ஒரு சக்தி வாய்ந்த சாமி இந்த காட்டுல வந்து தங்கி இருந்தாராம். அவர்தான் இந்த கோயிலை கட்டி வழிபட்டதா ஸ்தல புராணம் சொல்லுது. கர்ப்ப கிரகத்துக்குள்ள பாம்பு புத்து இருக்கணுமே. சரியா சொன்னீங்க சாமி. அம்மன் பீடத்தை சுத்தி பாம்பு புத்து தான் இருக்கு. அதனால்தான் அம்மனுக்கு நாககாளி அம்மன்னு பேரு. உள்ள போய் பூஜை பண்றவங்க சுத்தமா இல்லைன்னாலும் மனசுல களங்கத்தோட மந்திரத்தை சொன்னாலும் புத்துல இருந்து பாம்பு வெளியில வந்து தீண்டிடும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்போ நீங்க கடவுளுக்கு பயப்படல, பாம்புக்கு தான் பயப்படுறீங்கல்ல? தம்பி, அதிகமா பேசுன பின்னால அவஸ்தைப்படுவேன். அப்பா, அப்பா, வேற ஏதாவது? எனக்கு ஒண்ணும் வேண்டாப்பா, நீ போய் படுத்துக்க. சரி. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை விட மாட்டேன். ஆத்மா, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை விடவே மாட்டேன். ஏண்டா ரகு, இந்த கரீம்பாய் வீட்டு கல்யாணத்துக்கு வீடியோ கவரேஜ் போயிருந்தா கூட 4 காசு நல்ல கறி சோறும் நான் சாப்பிட்டுருப்பேன். குடிடா. வேண்டாம் ப்ளீஸ். டேய் குடிடா, சமத்தோல குடி 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 குடிச்சுடா குடிச்சுடா ப்ளீஸ். இந்தா மூடு மரத்துக்குள்ள குடி. சியர்ஸ். ஆத்மா, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை விட மாட்டேன். ஆத்மா, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை விடவே மாட்டேன். அப்பா,
அப்பா என்னப்பா? உங்க ரூம்ல இருந்து யாரோ ஒரு பொண்ணு பயங்கர கோவத்துல கத்துற சத்தம் கேட்டுச்சுப்பா, அதான் வந்தேன். இங்க யாரும் வரலையே. சரி. ரகு, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. ஆனா நீ குடிச்சிருக்க இல்ல? ஐம் சாரிப்பா. சரி, நீ போய் தூங்கு, காலையில பார்ப்போம். அப்பா, ஏதோ முக்கியமான விஷயம். நீங்க குடிச்சிருக்கிற உங்ககிட்ட அதை சொல்ல முடியாது. நீ போ, காலையில நீயே தெரிஞ்சுக்க. ரகு, என்னப்பா? ஜாக்கிரதைப்பா. டேய் ரகு, டேய் ரகு, எந்திரா. என்னடா? ரூம்ல உங்க அப்பாவை காணோம்டா. காலையில 4 மணிக்கு வந்து எங்காவது வாக்கிங் போயிருப்பாரு. இல்லடா, நீ வந்து அவர் ரூமை பாரு, எனக்கு ஏதோ பயமா இருக்குடா. இது யாருடைய பங்களா? ஒரு 150 200 வருஷத்துக்கு முன்னால இங்க நம்பியாத்திரின்னு ஒரு மலையாள மந்திரவாதி இருந்தானாம். அத செத்து போனதுக்கு அப்புறம் ராத்திரியில திடீர்னு விளக்கெரியறதாவும் ஒரு பொண்ணு சிரிக்கிற சத்தம் கேட்கறதாவும் சொல்லுவாங்க. யார் அந்த பொண்ணு? நீ என்னையா சொன்ன? நான் ஒண்ணும் சொல்லலையே. பொண்ணா? இப்பதானே தம்பி, நாய் குலைக்குது, அங்க போய் பாப்போம் வாங்க. தாயே. டேய் ரகு, உங்க அப்பாவோட துண்டுடா. என்ன சார் இதெல்லாம்? சார், இந்த மரத்துக்கடியில தான் நாகலிங்க சித்தர் சமாதியானார். அதுக்கப்புறம் தான் நாகலிங்க மரத்துல பூவே பூக்க ஆரம்பிச்சது. கோயில் பூஜைக்கு இங்கிருந்தா இன்னைக்கும் பூ பறிச்சிட்டு போறாங்க. அது மட்டும் இல்ல தம்பி, என்னைக்கு இந்த மரத்துல மஞ்சக்கொடி ஆடுதோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய விசேஷமே நடக்க போகுதுங்கிறது சித்தர் சொன்ன வாக்கு. எங்க அப்பாவோட மேல் துண்டு ஏதோ தற்செயலா அந்த மரக்கலையில தொங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஏன் எவ்வளவு பெரிய கதை சொல்ற? உங்க அப்பாவோட மேல் துண்டு சொல்லி வச்ச மாதிரி எங்க சித்தரோட மரத்துல எப்படி தொங்கும்? இது தற்செயலா நடந்ததுன்னு சொன்னா முட்டாள் கூட நம்ப மாட்டான். இது எங்க சித்தர் சொன்ன மஞ்சக்கொடியே தான். நான்சென்ஸ். இங்க பாருங்க சாமி, இந்த சித்தர் மஞ்சக்கொடி இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. ஆனா ஒண்ணு, இந்த ஏரியாவில தான் எங்க அப்பா காணாம போயிருக்காரு. மிஸ்டர் கண்ணபிரான், எங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஐ வாண்ட் மை டாட் ஃபர்ஸ்ட். கம் ஆன். நேத்து ராத்திரி கடைசியா எங்க அப்பா ரூமுக்கு போனப்போ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னாரு. ஆனா நான் குடிச்சிருந்ததுனால சொல்ல மாட்டேன்ட்டாரு. காணாம போன எங்க அப்பாவுக்கும் அந்த கோவில் பூசாரிக்கும் தான் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆள் மேலதான் எனக்கு சந்தேகம். குடுமி பெருசா வச்சிருந்தா சந்தேகப்படுறதா? நல்ல வேலை எனக்கு குடுமி இல்லப்பா. விளையாடாதடா, உனக்கு தெரியாது. மோகினி நடமாட்டம் இருக்குன்னு ஒரு பங்களாவை காட்டினாங்களே, காத்துல ஆடிக்கிட்டு இருந்த வெறும் ஜன்னலை தான் நீ பார்த்த. அந்த ஜன்னல் கிட்ட இருந்த மோகினியை நான் பார்த்தேன். என்னது? மோகினியை பாத்தியா? அது மட்டும் இல்ல, அந்த மோகினி கிட்ட பூசாரி ஏதோ சைகை பண்ணதையும் பார்த்தேன். டேய், என்னடா மோகினின்னு சொன்ன உடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஐயா, ஐயோ! யாரு? சீக்கிரம் கொளுத்துறா. யோ, பகல்லே உன்னை பார்த்து இவன் பயப்படுறான், இப்ப ராத்திரிலும் ஏன் வந்து பயமுறுத்துற? நீ ஒண்ணு செய், அம்மாவாசை அன்னைக்கு நல்ல பெரிய விளக்கா எடுத்துட்டு வா. டேய், என்ன விஷயம்? குகையம்மா உங்களை பார்க்கணுமா, கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. டேய், என்னடா குகை புகைன்னு பயமுறுத்துறான்? குகை அம்மாவா? யார் அவங்க? என்ன எதுக்கு பார்க்கணும்? குகையம்மா அந்த குகைக்குள்ள போய் 25 வருஷமாச்சு. இதுவரைக்கும் வெளியில வந்ததில்லை. நாங்கத்தான் அவங்கள போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க பார்க்க விரும்புறது உங்களை மட்டும்தான்.
வரீங்களா? அங்கெல்லாம் வர முடியாது, வேற வேலை இருக்கு போ. சுமாரா, அங்கேயாவது போய் அப்பாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பாப்போம். ரகு சொன்னா கேள்டா, உன்னோட போனா நம்மள கவுத்துருவான். வா போயிடலாம். பயப்படாம வாடா. வா ரகு. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உட்கார். அந்த பெட்டிய எடு. தான் பூஜை பண்ண நாகலிங்க மரத்துல என்னைக்கு மஞ்ச கொடி ஆடுதோ அன்னைக்குதான் தான் பெட்டிய திறக்கணும்னு சித்தரோட உத்தரவு. இனிமே இது உன்னுடைய சொத்து. படி. நாகலிங்க சித்தனின் சூக்கும தேகத்தில் 14,000 கோடி சூரியர்கள் உதித்த பஞ்சமி நாளில் சங்கர நாடியில் பிரகாசித்த நாககாளியின் வாக்குகள் இவை என தெரிந்து கொள்வாய். சித்தர் மூலமா நாககாளி அம்மா சொன்ன வாக்குப்பா இது. இத கேட்கறதுக்கு நாமெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். மேல படி. யூத சித்தன் 1850 என்னும் கணக்கின்படியாக வெள்ளை பிரேதங்களும் கருப்பு பிரேதங்களும் போரிட்டுக் கொள்ளும் பூங்காவனத்தை காட்டுவாள் காளி. ஆனால் விய வருஷத்தில் அன்றோ 3 வர்ணங்களும் வானம் பார்க்கும் வழி இருக்கிறதென மாக்காளி சொல்கின்றாள். யூத சித்தன்னு ஏசு பெறான்னு சொல்லுது சாமி. 1850 கணக்குன்னு படினா கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் 1850 வருஷம்னு அர்த்தம். அந்த வருஷத்துலதான் சித்தர் இதை எழுதி வச்சிருக்காரு. வெள்ளை பிரேதங்களும் கருப்பு பிரேதங்களும் போரிட்டதுன்னா வெள்ளக்காரங்களோட நாம சண்டை போட்ட நேரம். விய வருஷத்துலதான் நம்ம நாட்டு மூவரண கொடி ஆகாசத்துல பறக்கும்னு எழுதி வச்சிருக்காரு. விய வருஷம்னா உங்க இங்கிலீஷ் கணக்குப்படி எது தம்பி? 1947. சித்தர் எழுத்துப்படி நடந்துச்சுல்ல. மேலப்படி. விடுதலை ஆன பின் தேசத்தின் விதிகளை கேட்பாய். வெடிகளின் சத்தத்தில் கொடிகள் போர்த்தும் உடல்கள் சிதறும். இதாவது புரிஞ்சுதா? கொடி நீங்க சாமி சொன்னது நம்ம தேசிய கொடியே. புரிஞ்சுதுங்க. டேய், சித்தர் சொல்றது நம்ம தேச தலைவர்களை பத்தி. மகாத்மா காந்தியில ஆரம்பிச்ச வெடிகுண்டு சத்தம் இப்ப ராஜீவ் காந்தி வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு. ரகு, இதுவரை நடந்தது போக இனியும் ஒன்று கேட்பாய். காளியின் கட்டளை இது என நீ தெரிந்து கொள். நாகலிங்கனின் புனித விருட்சத்தில் மஞ்சள் கொடி ஆடும்போது நாககாளி கோவிலின் சக்கரங்களுக்கு சக்தி ஏறும். பீடம் பிரகாசமடையும். தீர்த்த சுனை தெய்வீகமடையும். மஞ்சள் கொடி ஆடியதிலிருந்து வரும் பௌர்ணமி நாளில் உற்சவ நேரத்தில் ஒலிக்கும் 7வது கோவில் மணியோசையின் போது கருணை ஒளி வெள்ளமாக பக்த கோடி ஒருவருக்கு கண்முன்னே தெய்வம் காட்சியளித்திடும். தெய்வம் நேருக்கு நேர் தரிசனமாகும் முன் 7 தினங்களில் தீர்த்த சுனையில் குளிப்போர்க்கு தீராத வியாதிகள் தீரும், மாறாத கவலைகள் மறையும். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். கடவுள் நேருக்கு நேர் வரப்போகிறது. ஓம் சக்தி, தெய்வமே, ஓம் சக்தி. கொஞ்சம் கத்தாம இருக்கீங்களா ப்ளீஸ்? லோக்கியா மேடம், கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவன் தான். அதனால அவர் நேருக்கு நேர் வருவாருங்கிறத நம்ப தயாரா இல்ல. 150 வருஷத்துக்கு முன்னாடி இது எழுதுனதுங்கிறீங்க. ஏன் முந்தா நாள் கூட எவனாவது ஒருத்தன் பழைய பேப்பர்ல இப்படி கிறுக்கிருக்கலாம் இல்லையா? முதல்ல மெட்ராஸ்க்கு போய் இதை நான் லேப்ல டெஸ்ட் பண்ண போறேன். அண்ட் ஒன் மோர் திங், காணாம போன எங்க அப்பாவுக்கும் உங்க கூட்டத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சு, கடவுள் நேர்ல வரமாட்டாருமா, போலீஸோட நான் தான் நேர்ல வருவேன். வட போலாம்.
சிவா, நான் ஆபீஸுக்கு போயிட்டு இந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணி ரிசல்ட் தெரிஞ்சுட்டு நேரா ஃபாரஸ்ட் போயிடுவேன். டே ரகு, நீ தனியா போறது எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. கவலைப்படாத, தேவைப்பட்டா நானே கான்டாக்ட் பண்றேன். அப்போ வந்தா போதும். டேக் கேர். ஹலோ பத்மா. ஹலோ ரகு. இது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். இதோட கரெக்ட் பீரியட் என்னன்னு தெரியணும். அது தெரிஞ்சிச்சுன்னா ஒரு முக்கியமான விஷயம் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிடும். என்ன இது? கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுள் இருக்காரா இல்லையான்னு லேப்ல டெஸ்ட் பண்ணி சொல்லணுமா? ஆமா, கோவில்ல டெஸ்ட் பண்ணி யாராலையும் கரெக்டா சொல்ல முடியலையா? நீ யாரும் டெஸ்ட் பண்ணி உண்மை என்னன்னு சொல்லு. உனக்கு கடவுள்னா எப்பவுமே கிண்டல் தான். கிண்டல் பண்ற மாதிரி நீங்க தான் நடந்துக்கிறீங்க. சரி, அதை விட முதல்ல டெஸ்ட் பண்ணி வை, நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஓகே.